புதிய தலைமுறை சோசியல் மீடியா பக்கத்துல இன்னைக்கு ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. அதுல செய்தியாளர்களை புறக்கணிக்கும் முதல்வர் விஜய் அப்படின்னு தான் அந்த கார்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. தமிழக முதல்வர்கள் டெல்லி சென்றால் பேட்டி அளிப்பது மரபு. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் எல்லாருமே செய்தியாளர்களை சந்தித்தனர். டெல்லி பயணம் மொத்த இந்தியாவுடன் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. தமிழக குரல் தேசிய ஊடகங்களில் வெளிவருவது முக்கியம். பதவியேற்றது முதலாக இன்னும் சென்னையிலேயே செய்தியாளர்களை சந்திக்காத முதல்வர் விஜய் டெல்லியிலும் செய்தியாளர்களை புறந்தள்ளி தமிழகம் புறப்பட்டார். ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் மேற்கு வங்க முதல்வர்களின் டெல்லி பேட்டி கவனம் ஈர்த்தது. செய்தியாளர் சந்திப்பு எப்போது முதல்வரேன்னு இந்த அல்சேஷன் எலும்பு துண்டுக்கு அல்சேஷன் புதிய தலைமுறை ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இந்த அல்சேஷன் எலும்பு துண்டு தின்றதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வினா, நீங்க எப்பவாச்சும் கடந்த 5 வருஷத்துல தமிழக முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு இதே மாதிரி செய்தியாளர் சந்திப்பு எப்போது முதல்வரேன்னு கேட்டது மாதிரி, எங்களுக்கு விடிவு காலம் எப்போது முதல்வரே, போட்டர் கடையை பூட்டுவேன்னு சொன்னீங்களே எப்போது முதல்வரே, நீட்டை தடை பண்ணுவேன்னு சொன்னீங்களே எப்போது முதல்வரே, இப்படி ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? சட்டம் ஒழுங்க இரும்பு கரை கொண்டு அடக்குன்னு சொன்னீங்களே எப்போது முதல்வரே அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? ஆனா இப்போ ஒரு முதல்வரை பார்த்து எப்போது முதல்வரேன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னா அது யாரால வந்ததுன்னு முதல்ல யோசித்து பார்க்கணும். பத்திரிகையாளர்கள் இவ்வளவு தரங்கட்ட முட்டாள்களா இருப்பாங்க அப்படின்னு நான் கனவுலையும் யோசித்து பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம், நீங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு தளபதி விஜய் ஆட்சியில எல்லா உரிமையும் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு காரணம், நாங்க நம்புறது ஏதோ டிவிக்கு காரணம் அப்படின்னால கிடையாது. விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையில பேசும்போதே சொல்லி இருந்தாரு, நம்ம ஆட்சியில எல்லாமே சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு. அதை தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. எந்த கட்டுப்பாடு கிடையாது. திமுக எலும்பு துண்டு வாங்கிட்டு குலைக்கிறது மாதிரி இங்க குலைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தைரியமா முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கலாம். சோ அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவரு உங்களுக்கு பேட்டி தரது கவலைப்படுறீங்க. சரி, ஓகே, டெல்லியில பேட்டி கொடுக்கறது மரபுன்னு சொல்ற உங்க அதிபுத்திசாலி தனத்துக்கிட்டே நான் கேட்கிறேன், PM நரேந்திர மோடிட்ட உங்களால ஒரு பேட்டி எடுக்க முடியுமா? அதை பத்தி உங்களால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அப்படி முடியாதுன்னா இப்ப மட்டும் நீங்க கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நண்பர்கள், தமிழக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதா சொல்றேன், இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது கட்டாயமான விஷயம் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு மூலமா தான் எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் வேற மாதிரி பேட்டி கொடுக்கிற சில உதாரணங்களை சொல்றேன். எப்போ பார்த்தாலும் சீமான் போன்றவர்கள் சிலர் எப்பவும் பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க கருத்துக்களுக்கு இங்க இந்த மீடியா என்ன விலை வச்சிருக்கு? அவங்க கருத்துக்களுக்கோட விலை என்ன? இவங்கள்ட்ட பேட்டி கொடுத்தனால அவங்களோட கருத்து ஏதாவது உச்சத்துல வந்துதா? அதனால எக்ஸ்ட்ரா ஓட்டு தான் வாங்கினாங்களா? இல்லையே, சீமானோட ஓட்டு குறைஞ்சுதான் போச்சு. அப்ப இந்த மீடியா எதுக்கு? உங்களுக்கு செய்தி, அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு செய்தியை போடுறது. இத்தனை வருஷமா இருக்காங்களே இந்த புதிய தலைமுறை, நியூஸ் 7 இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா அல்சேஷன், திமுக அல்சேஷன் இருக்குது. ஊழல் பிரச்சனைகள் இவ்வளவு வந்திருக்கு நம்ம தமிழகத்துல. இது வரைக்கும் ஒரு ஊழல் பிரச்சனையாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க செய்தி வெளியிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க இடாத பட்சத்துல விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்கல அப்படிங்கிறத அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. இப்ப அவமானப்படுத்துறது யார? தமிழக மக்களை விஜய் அவமானப்படுத்தல. எல்லா விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் மூலமா தெரிவிச்சிட்டு இருக்காரு. மக்களாகி எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் திமுக எலும்பு துண்டு தந்தாங்களா? இப்படி எழுதுங்க, இப்படி எழுதுங்க அப்படின்னு. சோ இந்த பத்திரிகை ஜனநாயகத்தோட 4வது தூணுன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை ஜனநாயகத்தோட சாபத்தூணா இருக்கு. இவங்க எப்பவுமே எலும்பு துண்டு போடுறத கவ்விட்டு அவங்களுக்காக பேசுவாங்களே தவிர மத்தவங்களை கண்டு பேச மாட்டாங்க. நீங்க எப்பவுமே தப்ப தட்டி கேளுங்க. மோசமா சட்டம் ஒழுங்கு சீரியா நடக்கும்போது முதலமைச்சரை பத்தி எழுதுங்க, தமிழக அரசை பத்தி எழுதுங்க. நமக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அவர் பேட்டி தராதது ஒரு பெரிய குற்றம் மாதிரி பேசுறதுதான் பயங்கரமான குற்றம். சோ தமிழக மக்களுக்கு கடைசி ஒரு முக்கியமான விஷயத்தை டிக்ளேர் பண்றேன். பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த நிர்பந்தமும் கிடையாது. அது அவரோட விருப்பம். பிரதமர் நரேந்திர மோடி இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சதே கிடையாது. ஏன்னா இந்த பத்திரிகையாளர் எப்பவுமே உண்மையை எழுத மாட்டாங்க, உண்மையை புறம்பதான் எழுதுவாங்க. இவங்க ஊழல் சக்திகள் கூட தான் இருப்பாங்க. நீங்க இல்ல, மறுபடியும் லாஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஒருவேளை தமிழகத்துல யாராவது உண்மையான சக்தி இருக்கீங்க, நாங்க உண்மையாதான் அறமாதான் ஊடகம் நடத்துறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. தமிழகத்துல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, KN நேரு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுல ஏதாவது ஒரு ஊழல் பிரச்சனைய நீங்க
இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உங்க ஜேர்னலிசம் மூலமா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை உங்க பத்திரிகையில வெளியிடுங்க. அதுக்கப்புறம் விஜய் பேட்டி தரலன்னா செருப்பு கலத்தி எங்களை அடிங்க.